இங்கே கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் யாராவது காணாமல் போயிருந்தால் நீங்கள் தேடலாம். உங்களை யாராவது கண்டுக்காமல் போயிருந்தாங்கன்னா அவங்கள தேடுறது, அவங்க அன்புக்காக ஏங்கி அலைகிறது அது நல்லது இல்லை. உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் எங்கேயாவது கலட்டி விட்டு போயிருந்தார், கண்டுக்காமல் போனார்னா அவரெல்லாம் தேடாதீங்க. அதுமாதிரி உங்கள் எம்ப்ளாயிஸு கண்டுக்காமல் போனாங்கன்னா விட்டுருங்க. காணாமல் போனவர்களை, வராமல் போனவர்களை தேடி கண்டுபிடித்து உங்களுடன் நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். கண்டுக்காமல் போனவங்க கிட்ட உங்களை ஒருத்தர் பிடிக்கலன்ட்டார், அவர்கிட்ட போய் திரும்ப திரும்ப நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு சொன்னாலும் உங்களை பற்றி அவர் புரிஞ்சுக்க போகிறது இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் அவர் மனசில் பாஞ்சு அவராக மனசு மாதிரி அவராக ஒரு நாள் வந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட தேடி வருவார். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் கோடீஸ்வர குபேர யோக தத்துவம். எல்லாட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பணக்காரர் ஆக முடியாது. போனால் போகட்டும் போடா அப்படின்னு நீங்கள் வாட் நெக்ஸ்ட்னு உங்கள் வாழ்க்கையை நகர்த்தணும். இதுதான் குபேர யோக தத்துவம்.